ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு குட்டி வீடியோ போட போகிறோம். அது வந்து திடீர்னு பிள்ளைங்க வந்து பணியாரம் கேட்டாங்க. அதனால் இதுக்குன்ட்டு மெனக்கெட்டு மாவு அரைச்சி உடனே செய்ய முடியாதுல்ல. அதனால் வீட்டில் உள்ள தோசை மாவு, இட்லி மாவு இதை வச்சு பணியாரம் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதனால் மாவுக்கு தகுந்தாப்படி சும்மா கொஞ்சமாக வெல்லம் போட்டு இதை வந்து பணியாரம் சுட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். மாவு வந்து எப்பவும் குலுக்கி அரைச்சி தான் ஊற்றணும். அதுக்கு மேலே ஊற்றினோம்னா நம்ம வந்து திருப்பி போட கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கல் பணியார சட்டி வாங்குறத விட இந்த மாதிரி பணியாரத்துக்கு மட்டும் நான்ஸ்டிக் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடியில் வந்து மாவு பிடிக்காது. தண்ணியாக இருந்தாலும் சரி, கெட்டியாக இருந்தாலும் சரி, மாவு எப்படி இருந்தாலும் இது வந்து நல்லா வரும். எனக்கு பணியாரமே சுட தெரியாது முதல்ல. ஆனால் இந்த கல் வாங்கினதுலேருந்து நல்லா சுற்று பழகிட்டேன். ஈஸியாக வரும் இந்த கல். பாருங்கள் பணியாரம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்வீங்க எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பணியாரம் வந்தோன்னா நாங்கள் வந்து காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வாங்க சாப்பிடுவோம், ஓகேவா? லேசாக மேலே அப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னுமே வந்து நம்ம அதில் வந்து நெய் ஊற்றலாம், அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காண்டி பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஊற்றுறத விட நெய் ஊற்றுறது பணியாரத்துக்கெல்லாம் நல்லது. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். என்கிட்ட நெய் இல்லை, நெய் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து நெய் ஊற்றலை, எண்ணெய் தான் ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். மாவு வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் மாவு வந்து எப்படி வந்தாலும் பணியாரம் நல்லா வரும். பாருங்கள், வீடியோ முடியறதுக்குள்ளே எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பணியாரத்தை. இந்த மாதிரி சட்டுன்னு வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர நேரம் இந்த மாதிரி பணியாரம் குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. ஈஸியான டிப்ஸ் இது. வந்து வேலை எதுவுமே இருக்காது, ஓகேங்களா? பாருங்கள் பணியாரம் வந்து நல்லா ஒரு சைடு வெந்துடுச்சு, ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்கள். சும்மா கொஞ்சம் நேரம்தான் ஆகும். இது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா? நல்லா உள்ளே வெந்து தான் இருக்கும். ஓகே, ரொம்ப நேரம் நம்ம விட்டாலும் ரொம்ப ஒரு பக்கம் கருகி போயிடும். கருகுனா பெரியவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பணியாரத்தை. இவ்வளோ தான் பணியாரம், ஈஸியான வேலை. குழந்தைங்க இது மாதிரி கேட்டாங்கன்னா உடனே டக்குன்னு செஞ்சு கொடுத்துருங்க. ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.